ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. இன்றைக்கி எபிசோட்லேருந்து நம்மளால் வெளிலே வர முடியாது. நமக்கு பிடிச்ச எபிசோட்ஸ் நிறைய பேர் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகிட்டுருக்கீங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணணும், உங்களோட பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணி நம்ம அதேமாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுவே ஒரு ஃபாலோவருக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நம்ம தினேஷ் ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாயிண்ட், அவங்க எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். தினேஷ் ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நீங்கள் நிறைய அப்டேட்ஸ் எனக்கு கொடுத்துட்டே இருக்கீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. Sister, today episode was mind blowing and cute Vika conversation about their cashew papa in the car. Mind blowing, still mind blowing. மைண்ட்ல இருந்து போகவே மாட்டேங்குது இந்த எபிசோட்ஸ். அந்த லெவலுக்கு ப்ளோயிங், அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. கேஷ்யூ பாப்பா ரொம்ப கொடுத்து வச்ச பாப்பாங்க உண்மையிலே. ஸோ வளர்ந்த கேஷ்யூ பாப்பாவாக ஆயிடுச்சு. பட் எனிவேஸ் கொடுத்து வச்ச பாப்பா அந்த பாப்பா, அதை பற்றி ஃபுல் கான்வர்சேஷன் போச்சு காரில். இன்னைக்கு டுடே ஃபுல் 13 minutes ஆஃப் வீக்கா கான்வர்சேஷன் வாஸ் அல்டிமேட். அதாவது இன்னைக்கு 13 நிமிஷம் வீக்கோட கான்வர்சேஷனுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு மேட்சிங்காக ட்ரெஸ் போடலான்னு சொன்னாங்களே, விஜய் சொன்னாங்களே அது. அண்ட் அவரோட சைல்ட்ஹுட்டில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷனே பண்ணாமல் இருந்தேன். இப்போது என்னோட ஹாப்பினஸ் எல்லாமே காவேரி நீயும் அண்ட் எக்ஸ்ட்ரா சர்ப்ரைஸ் பாப்பாவும் இருக்கிறதால விஜய் ரொம்ப ஹாப்பி. இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லுவார். ரக்கடாக இருந்த விஜய்லேருந்து சேஞ்ச் டு காவேரி ஹஸ்பண்ட் அண்ட் கேஷ்யூ பாப்பா அப்பா வாக மாறிய தருணம். அதாவது ரக்கடா இந்த விஜய்லேருந்து காவிரியோட ஹஸ்பண்டாகவும் கேஷ்யூவோட அப்பாவும் மாறிய தருணம் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு அந்த கார் கான்வர்சேஷனில். காவேரி மேலே விஜய்க்கு எவ்வளோ அன்பு பாருங்கள். சின்ன சின்ன விஷயத்துலேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அக்கறைங்க. அதாவது பட்டாசு சவுண்டு வர வெடி வேண்டாம், கிராக்கர்ஸ் மட்டும் போதும். அண்ட் ஓவர் பட்டாசு ஸ்மெல்லாம் கூட, அதாவது அந்த ஸ்மோக்லாம் வருதுல்ல, அதுவுமே உனக்கு செட் ஆகுமா தெரியல. ஃபார்மாலிட்டிஸ்க்கு கிராக்கர்ஸ் பேர்ன் பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக போய் பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லுவார். ஸோ நம்ம காவேரிக்கு பிடிச்சது சாப்பிட்றது தானே. நம்ம காவேரியோட ரியாக்ஷனுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க கொடுத்த ரியாக்ஷன் ஒன்ஸ் அகெயின் ஷோ காவேரி ப்ரொடக்டபிள் அண்ட் கேரிங் ஹஸ்பண்ட் மெட்டீரியல். அதாவது காவேரிக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக ப்ரொடக்டிவ் ஹஸ்பண்டாக இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் மோர் கியூட் மொமெண்ட் ஆஃப் வீக்கா தர் இமேஜினேஷன் அபவுட் பாப்பா ஆஃப்டர் டெலிவரி அண்ட் தென் விஜய் காவேரி எக்ஸைட்மெண்ட் வாஸ் ஸோ கியூட். எக்ஸாக்ட்லிங்க. அதாவது நம்ம குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பட்டு வேஷ்டி சட்டை போட்டு பாப்பாவையும் அதே கலரில் பட்டு பாவாடை போட்டு கூப்பிட்டு, அது விஜய்க்கு பொண்ணு தான் வேணுங்கிறத அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாகவே. சின்ன செல்ல சண்டை பிட்வீன் விஜய் அண்ட் காவேரி இமேஜினேஷன் ஆஃப்டர் பாப்பா அரைவல். அடுத்த வருஷம் பாப்பாவும் சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணலாம், அம்மாவை போனா போகுதுன்னு சேர்த்துக்கலான்னு சொல்லுவார். அப்புறம் காவேரி க்யூட்டாக சண்டை போடுவாங்க. அப்போதான் காவேரி கிட்ட நம்ம விஜய் சொல்லுவாங்க, காவேரி நீ இல்லாமல் பாப்பாவும் சரி கண்டிப்பாக நானும் சரி போக மாட்டோம், அதாவது நீ இல்லாமல் நானே போக மாட்டேன் அப்படிங்கிற ஒரு டைலாக் சொல்லுவார்ல, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதில் தான் நம்ம காவேரி ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகிட்டாங்க. எப்படி நீ இல்லாமல் நானே வெளில வர மாட்டேன்னு சொல்லுவார். அப்போ காவேரி ஓ மை காட்னு சொல்லி ஒரு செம சீன் வரும்ல, அதில் வீக்கா ரியாக்ஷன் வாஸ் ஆசம்ங்க. உண்மையிலேங்க அந்த முத்தம் கொடுக்கும் போது 2 பேரையும் ஐயோ உங்களை என்ன சொல்கிறதுனே தெரியலங்க. எவ்வளோ ஹாப்பினஸ்ங்கிறது நல்லா அது வார்த்தையில் சொல்ல முடியல. என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, இப்போலாம் வீக்காவை காணும் சுவாமி லக்ஷ்மியாக இருக்காங்க, ஸோ கியூட் ஜோடி வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒப்பீனியனுமே சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு சரி இந்த 4 நாள் எபிசோடுமே அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ் வீக்கா அண்ட் பிரவீன் சார் அண்ட் டீம் எம்என் டீம். நீங்கள் என்னங்க நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நான் ரொம்ப 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 ஹாப்பிங்க.